வணக்கம் நண்பர்களே. இந்த தமிழ் சினிமாவையே கலக்கிட்டு இருக்கிற 5 இயக்குனர்கள், அதாவது நெல்சன், பா ரஞ்சித், காக்கா முட்டை, எம் மணிகண்டன், சுதா கொங்கரா, லோகேஷ் கனகராஜ், இவங்கெல்லாம் எப்படி சினிமாவில் இயக்குனர்களா மாறினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்களுடைய பின்புலம் தெரியுமா? இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். முதல்ல நெல்சன். சென்னையில் பிறந்து வளர்ந்த நெல்சன் நியூ காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்திருக்கிறார். அதுக்கப்புறம் விஜய் டிவி நிகழ்ச்சிகள்ல உதவி எழுத்தாளராக சில ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறார். 2010ஆம் ஆண்டுல தனது முதல் படமாக சிம்பு நடித்த வேட்டை மன்னன் படத்தை தொடங்கினார். ஆனா அந்த படம் பாதியிலேயே டிராப் ஆகிவிட நெல்சன் மீண்டும் விஜய் டிவிலேயே தொடர்ந்து பணியாற்றி வந்தார். அதன் பிறகு 8 வருடத்திற்கு அப்புறம் 2017ல நயன்தாராவை வைத்து கோலமாவு கோகிலா அப்படிங்கிற படம் மூலம் தனது அழுத்தமான கம்பேக்ட் முத்திரையை பதித்தார். அதற்கப்புறம் இவர் ஆடின ஆட்டம்லாம் நமக்கு தெரியும். இந்த தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான இயக்குனராக மாறிட்டார். அடுத்ததாக இயக்குனர் பா ரஞ்சித். சென்னையில் பிறந்து வளர்ந்த பா ரஞ்சித் அரசு கவின் கல்லூரியில் ஓவியம் பயின்றவர். அதன் பிறகு சினிமா மீது பயங்கரமான ஆர்வம் ஏற்பட்டு முயற்சி செய்த இவருக்கு 2006ஆம் ஆண்டு சிவ சண்முகம் அப்படிங்கிற இயக்குனர் இயக்கி பிரசாந்த் நடித்த தகப்பன் சாமி படத்துல உதவி இயக்குனராக பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. அதுக்கப்புறம் ஒரு மலேசிய ஆல்பம் ஒன்றில் ஸ்டோரி போர்டு கலைஞராக இவர் பணியாற்றிய போது இயக்குனர் வெங்கட் பிரபுவின் அறிமுகம் இவருக்கு கிடைத்தது. இதை தொடர்ந்து தான் அவருடைய முதல் படமான சென்னை 28 தொடங்கி கோவா வரைக்கும் பயணித்த ரஞ்சித் 2012ஆம் ஆண்டு தனது முதல் படமான அட்டகத்தி படத்தை இயக்கினார். அதற்கப்புறம் இவர் உண்மையிலேயே அட்டகத்தி இல்லை, இவர் ரொம்ப ஷார்ப்பு கத்தி அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் நிரூபித்து கொண்டு வருகிறார். அடுத்து காக்கா முட்டை, எம் மணிகண்டன். மதுரை உசிலம்பட்டியில் பிறந்தவர் மணிகண்டன். அவரது அப்பா ஒரு போலீஸ் அதிகாரி அப்படிங்கிறதால பல ஊர்களுக்கு மாற்றலாகி போய் அந்த ஊர்கள் எல்லாம் படித்து வளர்ந்தவர். அதன் பிறகு போட்டோகிராஃபியில் ஆர்வம் ஏற்பட்டு திருமண புகைப்பட கலைஞராக சில ஆண்டுகள் வேலை செய்திருக்கிறார். பிறகு பல படங்கள்ல உதவி இயக்குனராக வேலை செய்து கொண்டே குறும்படங்கள்ல எழுத்தாளராகவும் பணியாற்றி இருக்கிறார். பிறகு 2010ஆம் ஆண்டுல அப்போது துணை நடிகராக இருந்த விஜய் சேதுபதி நடிப்புல விண்ட் அப்படிங்கிற குறும்படத்தை எழுதி இயக்கி இருக்கிறார். இன்னைக்கும் நீங்க விண்ட் அந்த ஷார்ட் பிலிமை யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா மிரண்டே போயிடுவீங்க. அதை பார்த்த இயக்குனர் வெற்றிமாறன் மணிகண்டனுக்கு காக்கா முட்டை படத்தை இயக்கும் வாய்ப்பு வழங்கினார். இன்னைக்கு இந்த எம் மணிகண்டன் தமிழ் சினிமாவில் ரொம்ப கிளாசிக் டைரக்டராக இருக்கிறாரு அப்படின்னா அது யாருமே மறுக்க மாட்டாங்க. அடுத்து சுதா கொங்கரா. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பிறந்த இவர் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் மாஸ் கம்யூனிகேஷன் படித்திருக்கிறார். அதுக்கப்புறம் இயக்குனர் மணிரத்னத்திடம் ஆயுத எழுத்து படத்திலிருந்து தொடர்ச்சியாக 7 வருடங்கள் வரைக்கும் இவர் வேலை செய்திருக்கிறார். 2010ஆம் ஆண்டு தனது முதல் படமான துரோகி படத்தை இயக்கிய சுதா அந்த படம் தோல்வியடையவே மீண்டும் சில காலம் உதவி இயக்குனராக வேலை செய்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் தான் இயக்குனர் பாலா இயக்கிய பரதேசி, தாரை தப்பட்டை போன்ற படங்கள்ல வேலை செய்த இவர் 2016ஆம் ஆண்டு வெளியான இறுதி சுற்று படம் மூலம் மாஸ் கம்பேக் கொடுத்தார். மிகப்பெரிய வெற்றி இயக்குனராக இன்னைக்கு இவர் சுத்திட்டு இருக்கிறாரு. அடுத்ததாக நம்ம மாஸ்டர் லோகேஷ் கனகராஜ். கோவை அருகே பிறந்து வளர்ந்த லோகேஷ் கனகராஜ் ஃபேஷன் டிசைனிங் படித்தவர். அதன் பிறகு சில காலம் தனியார் வங்கியில் இவர் வேலை செய்திருக்கிறார். அங்கு வேலை செய்து கொண்டே நண்பர்களுடன் சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பழகி இருக்கிறார். அப்போது கார்த்திக் சுப்ராஜ் தயாரிப்பில் பல குறும்படங்களை இணைத்து அவ்வியல் என்னும் தலைப்பில் வெளியிடப்பட்ட படத்தில் ஒரு குறும்படமாக லோகேஷ் இயக்கிய குறும்படமும் வெளியானது. அதற்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து லோகேஷுக்கு 2017ஆம் ஆண்டு மாநகரம் படத்தை இயக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு இவருடைய வெற்றி, இவர் அடைந்த உயரம் இதெல்லாம் நம்ம யாருக்கும் தெரியாதது இல்லை. இப்படி தான் இந்த 5 நபர்களும் சினிமாவுக்குள்ள நுழைந்து இன்றைக்கு சினிமாவுடைய உச்சத்தில் உட்கார்ந்துருக்காங்க. நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நான் ஆர்எஸ் ராஜா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய திரைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு சினிமாவில் நடித்தவருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நிறைய நபர்கள் பேசுகிறத நான் கேட்குறேன். இந்த சமூகத்திற்கு யாரை நம்ம அடையாளம் காட்டணும், இந்த சமூக மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய அரசியல்வாதிகளுடைய வரலாறுகளையும் பெரும் தலைவர்களுடைய வரலாறுகளையும் நான் இதில் பதிவு பண்ணியிருக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல புத்தகங்களை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். நல்ல கதைகளை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமாக வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்திய சம்பவங்கள், அப்படிப்பட்ட சம்பவங்களை சந்தித்த மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு,
நிறைய கமர்ஷியலான விஷயங்கள் இப்படி நிறைய வீடியோக்களை இதில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்த எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே இந்த ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் யூடியூப் சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் போய் அதில் பார்க்கலாம். நிறைய ரசிக்கிற விஷயங்கள் இதில் இருக்கிறது. அதில் பயனடையலாம்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்ன நிறை குறை இருந்தாலும் வேறு எது சம்மந்தமான வீடியோக்கள் நான் போடணும்னு நினைத்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.